வணக்கம் நண்பர்களே. ஜூன் மாதத்துக்கு நமக்கு ஸ்டாக்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனாலிசிஸ் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இண்டெக்ஸ் வைஸாக நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50ல் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இப்போ டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து டெய்லி வாய்ப்பு இருந்துச்சுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா டெய்லி பார்த்துக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து எப்பப்பெல்லாம் டெவலப் ஆகுதோ அப்பப்பெல்லாம் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்தா போதும். இப்போ இந்த மந்த் எண்டு அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஓவராலாக கொஞ்சம் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். அதனால் செக்டார் வைஸ் போயிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டெய்லி பார்க்குறோம், இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை பார்க்கும்போது 1-2 ஸ்டாக்ஸ் தான் வரும். ஓவராலாக எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து நிஃப்டி 50ல் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு வந்து இப்போ தயாராகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவன் வந்து இப்போ தான் அவன் வந்து இன்னும் பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைக்கல, டவுன் ட்ரெண்டுக்குன்னு வரல, அப்சைட் மூமெண்ட்டில் தான் இருக்கிறான். அவன் வந்து பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இவனுக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்குது. இவன் அப்படியே அப்சைட் மூமெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெசிஸ்டன்ஸ் சைடு R1 பாட்டமோ R1க்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மந்த்லிங்கிறதுனால பெரும்பகுதி நம்ம R1க்கே ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ லேசாக பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ பிரேக் பாயிண்ட்டை உடச்சிருக்கிறான். பிரேக் பாயிண்ட்டை உடச்சிட்டு இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறான். இப்போ மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் R1உடைய பஃபர் வந்து 4500, R1 4760, R2ஓட பஃபர் 5019, R2 5179, R3ஓட பஃபர் 5600, R3 வந்து 5860. இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் சைடு மேலே போச்சுன்னா, சப்போஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க S1 வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் S1உடைய பஃபர் 3759, S1 3660, S2 அதோட பஃபர் S2ஓட பஃபர் 3140, S2 2979, S3 அதோட பஃபர் வந்து 2659, S3 பார்த்தோம்னா 2560. இது வந்து ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஜூன் மாதத்துக்கான மொமெண்டமாக நம்ம வந்து பார்க்குறோம். மந்த்லிக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தாப்பில் செகண்ட் ஸ்டாக்காக வந்து ஸ்கோப்பாக இருக்கிறது வந்து எல்என்டி ஸ்கோப்பாக இருக்குது. அப்சைட் டைரக்ஷன்ஸில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பிரேக் பாயிண்ட்டை உடச்சிருக்கிறாங்க. பிரேக் பாயிண்ட்டை உடச்சிட்டு இன்னும் ரெசிஸ்டன்ஸ் சைடு எதையுமே தொடலை. ஸோ இப்போ அவங்களோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எல்என்டியோட R1 பஃபர் 4199, R1 4379, R2ஓட பஃபர் 4503, R2 4580, R3 பஃபர் 4871, R3 5051. இதெல்லாம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சைடு. அதே இது வந்து பிரேக் பாயிண்டான 3908 கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க S1 பஃபர் 3754, S1 3706, S2 பஃபர் 3346, S2 3235, S3 பஃபர் 3082, S3 3034. இது வந்து நமக்கு சப்போர்ட் சைடாக நமக்கு கிடைக்கிது. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு மூணாவதாக நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு அப்சைட் மூமெண்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குன்னு பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கிறான். இவன் அப்படியே மேலே போனான் அப்படின்னு சொன்னாக்க R1 பஃபர் 1342, R1 1388, R2ஓட பஃபர் 1463, R2 1510, R3 பஃபர் 1583, R3 1629. சப்போஸ் அவன் அப்படியே கீழே வந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க S1 அதை பிரேக் பாயிண்ட்டை கீழே உடச்சி டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனான்னாக்க S1 பஃபர் 1156, S1 1147, S2 பஃபர் 1056, S2 1028, S3 பஃபர் 935, S3 906. இப்போ நார்மலாக வந்து பார்த்தோம்னா S1ஓட அவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். பார்ப்போம். S1 சப்போஸ் கரெக்டிவ் ட்ரெண்ட் வந்தான்னா S1ல் ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து நாலாவதாக கிடச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து கொட்டாக் பேங்க். இந்த கொட்டாக் பேங்க் வந்து அவன் இப்போ தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்குறான். இது சஸ்டெயின் ஆக போதா இல்லையான்னு நமக்கு ஒரு டவுட்டு தான். இருந்தாலும் அவன் வந்து மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் R1 பஃபர் 397, R1 410, R2 அதோட பஃபர் 415,
R2 419, R2 buffer 415, R2 419, R3 buffer 439, R3 459. ஆனால் இவன் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான், ஒரு கரெக்ஷன் போயிருக்கிறான். மேலே சஸ்டெயின் ஆவான்னு சொல்ல முடியாது. கீழே சப்போஸ் பிரேக் பாயிண்டான 378 கீழே உடைச்சான்னாக்க S1 buffer 371, S1 368, S2 buffer 344, S2 336, S3 buffer 329, S3 327. இப்போதைக்குமே அப்படியே போயிட்டு இருக்கிறேன். டபக்குன்னு எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். அப்சைட் மூமெண்ட்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வில் டெக்கம் வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ டெக்கம் பார்க்கும்போது டெக்கம் வந்து இப்போ தான் அவன் வந்து கீழேருந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்திருக்கிறான். ஸோ இப்போ இது அப்படியே சஸ்டெயின் ஆகி மேலே போகிறான்னு வச்சுக்கோங்க. பிரேக் பாயிண்ட் 1462, அது 1484, இப்போ தான் மேலே தான் இருக்கிறான். ஸோ இது சஸ்டெயின் ஆகி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் R1 பஃபர் 1533, R1 1577, R2 பஃபர் 1620, R2 1646, R3 பஃபர் 1717, R3 1761. ஏன்னா இவன் வந்து ஒரு 2-3 அட்டம்ப்ட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துருக்கிறான். பிரேக் ஆகலை. சப்போஸ் அவன் கரெக்ஷன் வந்தான்னாக்க S1 பஃபர் 1409, S1 1393, S2 பஃபர் 1305, S2 1272, S3 பஃபர் 1225, S3 1209. இது வந்து நமக்கு டெக்கமில் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து ஓரளவுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்டேபிளைஸ் ஆகி எந்த சைடு போக போகிறான்னே தெரியாமல் இன்னமும் வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் இருக்கிறவன் விப்ரோ வந்து எங்கே மூவ் ஆகிட்டுருக்குன்னு பார்ப்போம். இன்னும் அப்சைட் மூமெண்ட்டில் தான் இருக்கிறான். அதனால் அவன் வந்து ஆல்ரெடி R1 டச் பண்ணிட்டான். ஸோ அதனால் அவன் வந்து ஒன்றும் சைடு வேஸ் அப்படியே கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு வரலாம், அப்படி இல்லைன்னா கீழே அடிச்சு இறங்கலாம். எனிவே ரெண்டு பக்கத்தையும் நம்ம பார்த்துருவோம். பிரேக் பாயிண்ட் 201. இப்போ எல்டிபி ட்ரேடாக கடைசியாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது 204. R1 பஃபர் 208, R1 213, R2 பஃபர் 220, R2 225, R3 பஃபர் 233, R3 237. சப்போஸ் உடச்சி அவன் கீழே வந்தான்னா பிரேக் பாயிண்டான 201 உடச்சி அவன் கீழே வந்தான் அப்படின்னு சொன்னாக்க S1 பஃபர் 191, S1 188, S2 பஃபர் 179, S2 176, S3 பஃபர் 167, S3 164. இப்போ நமக்கு லோ என்ட்ரி ஜோன்னாக்க பிரேக் பாயிண்ட்டை இன்னும் பிரேக் பண்ணாத ஸ்டாக்கு. அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸில் வந்து HCL டெக், இன்ஃபி, டாக்டர் ரெட்டி, இது வந்து நமக்கு 3 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது 3த்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். HCL டெக்குன்னா வந்து அவன் பிரேக் பாயிண்ட்டை உடைக்கல, ஆனால் கீழே சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறான். இது எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆவான் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறி தான். அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து வீடியோ வந்து நம்ம ஃப்ரீ வீடியோ தான் பண்ணுறதுனால, அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர் பண்ணுறதுனால வாட்டர் மார்க் இருக்குது. அதெல்லாம் வந்துச்சுன்னா நான் வாய்ஸில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க. இப்போ நமக்கு வந்து HCL டெக் அப்சைட் மூவ்மெண்ட் இருக்குது. இவன் வந்து பிரேக் பாயிண்ட்டுங்கிறதே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்குவோம். பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 1238. இப்போ அவன் கரண்ட் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறது 1184. ஸோ பிரேக் பாயிண்ட்டாக 1238. இப்போ அவன் அதை உடச்சி போகிறான்னா R1 பஃபர் 1274, R2 பஃபர் 1292, R1 பஃபர் 1271, R1 1292, R2 பஃபர் 1421, R2 1001, R3 பஃபர் 1534, R3 1555. இப்போ இவன் வந்து சப்போஸ் கீழே கரெக்ஷன் கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க S1 பஃபர் 1078, S1 1029, S2 பஃபர் 987, S2 975, S3 815, S3 பஃபர் 815, S3 765. ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட்டாக கிடைக்கிது. இது இந்த மாதத்துக்கானது. அவங்க மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த மாதத்துக்கு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இன்ஃபரன்ஸ்னால் பிரேக் பாயிண்ட் அவன் பிரேக் பண்ணான்னா R1 R2ங்கிறது அவனுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்குறோம். HCL டெக். அதுக்கு அடுத்தது இன்ஃபி. இவனும் இப்படித்தான் கீழேருந்து அவன் சப்போர்ட்டே அடிக்கலை, மேலே அவன் இதுவும் பண்ணாமல்
அந்த சப்போர்ட்டுக்கு முன்னாடி அதே சமயத்தில் பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே, பிரேக் பாயிண்ட்டு நான் உடைக்கல, பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அவன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இப்போ இவனுடைய பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னாக்க அவனுக்கு வந்து பார்த்தோம்னாக்க பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 1209, இப்போ கரண்ட்டாக வந்து 1161 இருக்கிறான். அன்றைக்கி வந்து பிரேக் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு தான் அவன் கீழே இறங்கியிருக்கிறான். பிரேக் பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கிறான், அவன் கீழே இறங்கியிருக்கிறான். இப்போ அவன் மேலே சப்போஸ் அப்படியே மேலே வந்து அப்சைட் மூமெண்ட்டை கண்டினியூ பண்ணினான் அப்படின்னு சொன்னான். ஏன்னா இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான். அப்படியே அப்சைட் மூமெண்ட்டை டேர்ன் ஆனா அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்டான 1209 பிரேக் பண்ணும்போது R1 பஃபர் வந்து பார்த்தோம்னா R1 பஃபர் 1246, R1 1268, R2 பஃபர் 1372, R2 1436, R3 பஃபர் 1473, R3 1495. சப்போஸ் இவன் இந்த கரெக்டிவ் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணினா அப்படின்னு சொன்னால் S1 பஃபர் 1081, S1 1041, S2 பஃபர் 996, S2 982. இது வரைக்கும் ஸ்ட்ராங் சான்சஸ் இருக்குது கண்டினியூ கீழே கரெக்ஷன் வந்தால். S3 வந்து கொஞ்சம் லோ சான்ஸ் தான். S3 பஃபர் 854, S3 814. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபிக்கு. அடுத்து டாக்டர் ரெட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹெல்த் கேர் வந்து நமக்கு பின்னாடி வந்து இன்னும் லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு வருது. ரொம்ப காலமாக இவன் சைட்வேஸ்குள்ளேயே போய்கிட்டு இருக்கிறான். பிரேக் பாயிண்ட் 1306, இப்போ பிரேக் பாயிண்ட்டுக்கு ஒரு ₹2 பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே போயிருக்கிறான். போயிட்டு திருப்பி வந்து கரெக்ஷன் எடுத்துருக்கிறான். ஒரு ₹2 கீழே ஷார்ட் ஆகிருக்கிறான். இவன் அப்படியே பிரேக் பாயிண்ட்டை உடச்சி மேலேயே அப்சைட் மூமெண்ட்டே கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க R1 பஃபர் 1391, R1 1444, R2 பஃபர் 1487, R2 1514, R3 பஃபர் 1600, R3 1653. சப்போஸ் கரெக்டிவ் ட்ரெண்டுக்குன்னு லீட் எடுத்தான்னாக்க பிரேக் பாயிண்டான 1306 கீழே உடச்சி கரெக்டிவ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனன்னா S1 பஃபர் 1252, S1 1236, S2 பஃபர் 1130, S2 1097, S3 பஃபர் 1044, S3 1027. இப்போ நமக்கு அப்னு கிடச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து அதை வந்து அதில் ஸ்கோப் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக நம்ம பார்த்துருக்குறோம். தென் சப்சிக்வெண்ட்டான டேஸில் வந்து இங்கே டவுனுங்கிறது அப்புன்னு மாறட்டும். நம்ம வந்து அதை பற்றின வந்து நம்ம அதுக்கான என்ன ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம Nifty 50 தான் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் Nifty next 50 பார்ப்போம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.